ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் வச்சு தொக்கு பண்ண போகிறோம். நாங்கள் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி காம்பை கட் பண்ணிவிட்டு நாளாக நறுக்கிக்கலாம். கத்திரிக்காய் நறுக்கிட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டியில் ஆயில் விட்டுருக்கேன். நான் மண் சட்டி தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரெசிபிக்கு மண் சட்டியில் செய்யும்போது ரொம்ப வாசமாக இருக்கும், மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இப்போ ஏற்கனவே கத்திரிக்காயை கழுவி தான் வச்சுருக்கோம். அதை ஆயிலில் போட்டுக்கலாம். ஆயிலில் போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக கத்திரிக்காய் குட்டை இந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு தான் ஆட் பண்ணுறேன், தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதை அப்படியே ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இந்த ஆயிலே அப்படியே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அந்த தொக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன், எண்ணெயும் கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதில் பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்துக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் உரித்து, அதை இது கூட ஆட் பண்ணிக்குவோம். வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் கம்மியாக இருக்கனால நான் 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ அதோடய டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சில பேர் அரிப்பு இருக்குது, அலர்ஜி வரும் அப்படின்றதுக்காக கத்திரிக்காவை ஸ்கிப் பண்ணுவாங்க. ஆனால் உடம்புக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இதய நோய்க்கு, ஆக்சுவலி ஸ்கின் ப்ராப்ளம்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கத்திரிக்காய். இது கூட நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். 2 பெரிய பழுத்த தக்காளியும் நான் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம அடுத்து பூண்டு நான் மறந்துட்டேன், அதனால் இந்த டைமில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அங்கே வதக்கி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளியோட கத்திரிக்காய் இந்த மாதிரி மேட்ச் ஆகணும். அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பெருசாக மசாலா எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இது 2 தான் ஆட் பண்ணுறோம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம போடுற அந்த மசாலா தான் இதுக்கு காரத்தை கொடுக்கும். இது மைல்டாக தான் காரமாக இருக்கும். அடுத்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கோம். நல்லா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது ரசத்துக்காக சைட் டிஷ்க்கு பண்ணுறேன், அதனால் தண்ணி நான் அதிகமாக ஆட் பண்ணலை. அந்த புளி கரைசல் கொஞ்சோண்டு ஊற்றுறேன், அதுதான் இதோட தண்ணி ஊற்றுறேன். மற்றபடி தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. மல்லி இலைகளை தூவி நல்ல கொதி வந்தோன்னே பாருங்கள், அந்த மசாலாவோடையும் வெங்காயம் தக்காளியோட அந்த கத்திரிக்காய் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த தேங்காய் பாலோடு மிக்ஸ் ஆகும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. இது ரசத்துக்கும் சாப்பிடலாம், இதையே அப்படியே ஒயிட் ரைஸில் போட்டும் சாப்பிடலாம். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பாய் பாய்.